மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கம்பனின் கவிநயம் என்னும் தலைப்பில் நாம் தினமும் ஒரு பாடலை பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் ஒரு பாடலை பார்க்க இருக்கின்றோம். பாடல் இதுதான்: விதியை நகுவன அயில்விழி, விதியை நகுவன அயில்விழி, பிடியின் கதியை நகுவன அவர் நடை, கமல பொதியினை நகுவன புனர்முலை, கலைவாழ் மதியினை நகுவன வனிதையர் வதனம். பாடல் அவ்வளவுதான். எளிமையான பாடல், 4 வரி விருத்தப் பாடல். விதியை நகுவன அயில்விழி என்றால், அயில்விழி என்றால் கூர்மையான விழிகள் என்று பொருள். விதி என்ற சொல்லுக்கு உங்களுக்கு விளக்கம் தெரியும். விதியை மதியால் வெல்ல முடியாது என்பார்கள். அந்த விதியையே பார்த்து நகைக்கக்கூடிய அளவிற்கு கூர்மையான விழிகளை கொண்டவர்கள் கோசல நாட்டு பெண்கள். வனிதையர் வதனம் என்று முடிக்கிறார் அல்லவா. கம்பர் வர்ணனையில் மிகச்சிறந்தவர். அதுவும் பெண்களை குறித்த வர்ணனை என்றால் சொல்லவே வேண்டாம், மிக அழகாக வர்ணிக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் சொல்கிறார், விதியை நகுவன அயில்விழி என்று சொல்கிறார். கூரிய விழிகள் விதியை பார்த்து நகுமா. நகுதல் என்றால் சிரிக்குமா. கோசல் நாட்டு பெண்களுடைய கூரிய விழிகள் விதியை பார்த்து சிரிக்கக்கூடிய அளவிற்கு அழகுடையது என்று கூறுகின்றார். இன்னொரு பொருள் இருக்கிறது. விதி என்ற சொல்லுக்கு பிரம்மன் என்று ஒரு பொருள் உண்டு. விதி செவி இரண்டும் வேலவர் காக்க என்று கந்தசஷ்டி கவசத்திலும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், பாடியும் இருப்பீர்கள். விதி செவி இரண்டும் என்றால் செவிகளுக்கு மட்டும்தான் கேட்கும் திறன் உண்டு. அது ஒலி வாங்கி என்றும் கூறுவார்கள். ஒலியை வாங்கக்கூடியது, காற்றின் மூலமாக ஒலியை வாங்கக்கூடியது. காற்று கண்ணுக்கு தெரியாது. ஆக ஒலியில் உள்ள அந்த சொற்களை காது வழியாக நாம் கேட்க வேண்டும். அதை கேட்பதற்கு அது மறைந்திருந்து, ஒலியானது மறைந்து காற்றின் வழியாக வருகிறது. சொற்கள் நம் காதுக்குள் நுழைகிறது அல்லவா. ஆக மறைந்து இருக்கின்ற அந்த மறைநாயகனை விதி என்ற சொல்லால் குறிப்பர். ஆக அந்த விதி செவி இரண்டும் வேலவர் காக்க என்றால், பிரம்மனால் படைக்கப்பட்ட, பிரம்மன் உருவாக்கிய நம் உடலை பிரம்மனாக இருக்கக்கூடியதே செவி என்ற ஒரு பொருளிலும் கூறுவார்கள். ஆக விதியை நகுவன அயில்விழி என்றால், பிரம்மனே நாம் இவ்வளோ அழகாக படைத்து விட்டோமோ இந்த கூரிய விழிகளை பெண்களுக்கு என்று பிரமிக்கக்கூடிய அளவிற்கு நகைக்கின்றன என்ற பொருளிலும் கொள்ளலாம். ஆக விதியை நகுவன அயில்விழி என்பதற்கு நாம் எளிமையாக பொருள் கொண்டால், நம்முடைய தலைவிதியை பார்த்து நாம் அழுவோம். ஆனால் அவர்கள் வனிதையர்கள், அதாவது பெண்கள், அவருடைய கூரிய விழிகள் விதியை பார்த்தே சிரிக்குமாம். விதியை நகுவன அயில்விழி, பிடியின் கதியை நகுவன அவர் நடை. பிடி என்றால் பெண் யானை என்று பொருள். பெண் யானை நடக்கும்போது அழகாக இருக்கும். அந்த அழகை விட என்னுடைய நடை மிகவும் அழகாக இருக்கும் என்று சொல்வது போல் பெண்களுடைய, அந்த கோசல் நாட்டு பெண்களுடைய நடை இருப்பதால் கோசல் நாட்டு மக்கள் அந்த பெண் யானையினுடைய நடையை பார்த்தே நகைக்கூடிய அளவிற்கு அவர்கள் அழகாக இருந்தார்கள் என்ற பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய நடை எப்படி இருக்கிறதா? பிடி, அதாவது பெண் யானையை அது ஒரு நடையா என்று கேட்பது போல அந்த எள்ளல் இருக்குமா. எள்ளல் என்றால் சிரிப்பு என்று பொருள். எள்ளி நகையாடுவார்கள். பிடியின் கதியை நகுவன அவர் நடை, கமல பொதியை நகுவன புனர்முலை. கமலம் என்றால் தாமரை, தாமரை மொட்டு போல் இருக்கின்ற தனங்கள்.
தாமரை கூட காலையில் மலரும், மாலையில் குவிந்து விடும். ஆனால் எங்களுடைய தனங்கள் ஒரே மாதிரி இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது என்பது போல நகைக்கின்றதாம். கமல பொதி நகுவன புனர்முலை எதிய கலைவாழ் மதியை நகுவன வனிதையர் வதனம். மதியை என்றால் இந்த இடத்தில் நிலவை என்று பொருள் கொள்ளலாம். வனிதையர் வதனம் என்றால் முகம், வதனம் என்றால் முகம், பெண்களுடைய முகம். அந்த நிலவை பார்த்து, நிலவெல்லாம் ஒரு அழகா, அதில் கரை இருக்கிறது, களங்கம் இருக்கிறது. எங்கள் முகத்தில் களங்கம் இல்லை, கரை இல்லை. அது கூட வட்டமாக இருந்து தேய்ந்து மீண்டும் வட்டமாக வளரும், முழு நிலவாக மாறும், தேய்ந்து வளரும். எங்கள் முகம் அப்படி அல்ல, முழு நிலவு போல் என்றும் பிரகாசிக்கும் என்று கூறுவது போல அந்த முகங்கள் அழகாக இருக்கின்றன என்று கம்பர் கூறுகின்றார். ஆக நிலவை பார்த்து சிரிக்கக்கூடிய அளவிற்கு முகம் இருக்கிறதாம். பிடியின், அதாவது பெண் யானையின் நடையை பார்த்து சிரிக்கக்கூடிய அழகு இருக்கிறதாம். விதியை பார்த்து சிரிக்கக்கூடிய அளவிற்கு நகை இருக்கிறதாம். தனங்கள் இரண்டும் கமலப்பொதியினை, தாமரை மலர் மொட்டுக்களை பார்த்து சிரிக்கக்கூடிய அளவிற்கு அழகு இருக்கிறதாம். இந்த பாடலில் என்ன நயம் என்றால், நகுவன என்ற சொல்லை 4 முறை பயன்படுத்தியுள்ளார். இப்போ நகுதல் என்றால் சிரித்தல் என்று பொருள். 4 முறை அந்த வரிகளில், ஒவ்வொரு வரியிலும் நகுவன 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 என்று பயன்படுத்தியுள்ளார். நகுதல் என்றால் எள்ளி நகையாடுதல் என்று பொருள் கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் நகுதற் பொருட்டு நட்பன்று, மேற்சென்று இடித்தற் பொருட்டு என்று வள்ளுவர் கூறியிருப்பார். அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் கண்ணாலே சிரிக்கக்கூடிய ஆற்றல் பெண்களுக்கு உண்டு. கண்ணாலே சிரிக்கக்கூடிய ஆற்றல். கண்ணகி என்ற பெயரை எப்படி வந்தது தெரியுமா? கண்ணகி கண்ணாலே நகைக்கக்கூடியவள், நகுதல், கண்ணாலே ஏளனமாக எள்ளி நகையாடக்கூடிய ஆற்றல் பெற்றவள் என்பதால் தான் கண்ணகி என்று பெயர் வைத்ததாக அறிஞர் பெருமக்கள் கூறுவார்கள். அந்த வகையில் கம்பருடைய இந்த பாடல் நகுவன என்ற ஒரு சொல்லில் மிக நயமாக, மிக அழகாக பெண்களுடைய அவயங்களை குறித்து, பெண்களுடைய அழகை குறித்து, கோசல் நாட்டு பெண்கள் எந்த அளவிற்கு அழகு உடையவர்கள் என்பதை குறித்து பாடியுள்ளார். மிக அருமையான பாடல். விதியை நகுவன அயில் விழி, பிடியின் கதியை நகுவன அவர் நடை, கமல பொதியினை நகுவன புனர்முலை, கலைவாழ் மதியை நகுவன வனிதையர் வதனம் என்று அந்த பாடல் அமையப்பெற்றுள்ளது. நாளை அடுத்த பாடலை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.